அரசை எதிர்பார்க்காமல் குளத்தை தூர்வாரிய திருச்சி மாநகர பொதுமக்களுடன் குளத்தில் இறங்கி மண் வெட்டினார் மாவட்ட கலெக்டர். திருச்சி மாவட்டம் பொன்மலைப்பட்டி, கீழ்கண்டார்கோட்டை, கொட்டப்பட்டு ஆகிய பகுதிகளின் வடிகாலாகவும் பல ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நீர் ஆதாரமாகவும் மாவடிக்குளம் விளங்கி வருகிறது. 1600 பில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட இக்குளம் மழை பொய்த்து போனதால் வற்றி போனது. முட்புதர்களும் காட்டாமணக்கு செடிகளும் வளர்ந்து குளம் இருந்த இடம் தெரியாமல் காணப்பட்டது. இக்குளத்தில் நீர் நிரம்பினால் 10 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு நிலத்தடி நீர்மட்டம் உயரும். இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் துவங்கும் என்பதால் இக்குளத்தை தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் கலெக்டரிடமும் திருச்சி மாநகராட்சியிடமும் மனு அளித்தனர். ஆனால் அரசு தரப்பில் தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி பொதுமக்கள் களத்தில் இறங்கி முதற்கட்டமாக குளத்தில் உள்ள முட்புதர்களை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஞாயிறுதோறும் பொதுமக்கள் ஒன்று கூடி குளத்தை தூர்வாரி வருகின்றனர். பொதுமக்களின் இந்த செயலை கேட்டறிந்த திருச்சி மாவட்ட கலெக்டர் ஜெயஸ்ரீ முரளிதரன் பொதுமக்களின் சேவைக்கு மரியாதை செய்யும் வகையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று பொதுமக்களுடன் சேர்ந்து மண்வெட்டியை பிடித்து தன் பங்கிற்கும் தூர்வாரும் பணியை மேற்கொண்டார். அதோடு இக்குளத்தை விரைவாக தூர்வாரி செப்பனிடுவதற்கு உறுதுணையாக அரசு சார்பிலிருந்து பொக்லைன் இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு தூர்வாரும் பணியை விரைவுபடுத்தினார். சமூக நோக்குடன் இளைஞர்கள், முக்கியமா கல்லூரி படிக்கக்கூடிய இளைஞர்கள், NSS வாலண்டியர்ஸ் எல்லாருமே இதுக்கு முன் இந்த மாவடி குளத்தை நாங்கள் தூர்வாருகிறோம் என்று சொல்லும்பொழுது இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு உற்சாகம் வந்தது. மாவட்ட நிர்வாகத்தில் நம்மளும் இறங்கி நம்மால இதுக்கு நம்மளும் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்திருக்கிறோம். இது ரொம்ப பெரிய குளம், 147 ஏக்கர் இருக்கு. இந்த குளத்தை தூர்வாரணும்னா எத்தனை மனிதர்களாக இருந்தாலும் நிறைய நாள் பிடிக்கும். நம்ம ரிசல்ட் உடனடியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய மிஷனரி எல்லாத்தையும் நம்ம இறக்கி விட்டுருக்கோம். அரசை எதிர்பார்க்காமல் பொதுமக்கள் ஒன்று கூடி குளத்தை தூர்வாரியதால் அரசாங்கமும் பொதுமக்களுக்கு சேவை செய்ய தானாகவே தேடி வருகிறது.